Blocker and Wordpress-க்கான பெய்டு சர்வீஸ்க்கு ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு வந்து 24/7 நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து அளிக்கப்படும். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். மிக குறைந்த விலையில் உங்களுக்கு நல்ல தரமான வெப்சைட் கிரியேட். ஹே ஹாய், வெல்கம் பேக் டு தமிழ் அண்ட் யூடியூப் சேனல். ஸோ நம்ம பிளாக்கர் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது 3வது பார்ட். ஸோ ஆல்ரெடி 2 பார்ட் வந்து பார்த்துட்டோம். எப்படி வெப்சைட் வந்து லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட் பார்ட்லேயும், எப்படி ஒரு ஒரு பவர்ஃபுல்லான தீமை வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்லேயும் வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தீமை கஸ்டமைஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ், எப்படி இதுக்கான பேஜஸ் எல்லாம் நம்ம கரெக்டான பேஜஸை கொடுக்குறது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னாக்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தென் கூட கிளிக் பண்ணிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆன்சர் வரும். நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் பண்ணி டெலிகிராம்லாம் ஜாயின் பண்ணலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. எக்கச்சக்கம் அப்டேட் வீடியோ எடுத்துக்க முடியும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஜஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பிளாக்கரில் ஏன் பண்ணுறதுக்கு, பிளாக்கராக இருந்தாலும் சரி வேர்ட்ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஏன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான ஒன்று அவங்க வெரிஃபை பண்ணுறப்போ பார்க்குறது வந்து பேஜஸ். ஓகேங்களா, அந்த பிரைவசி பாலிசி, டிஸ்க்ளைமர், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், காண்டாக்டர்ஸ், எபோட்டஸ் இதெல்லாம் கரெக்டாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாங்க தான் நம்மளுக்கான ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ மெயினாக இதை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். இதையும் நம்ம ஃப்ரீயாக தான் பண்ண போகிறோம் அண்ட் தென் குவாலிட்டியாக பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன பேஜஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த செக்ஷனில் இருந்தாலும் நீங்கள் இந்த பேஜஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்கு வந்து வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நியூ பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி போய்டும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க உங்களோட பேஜஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது காண்டாக்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ காண்டாக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ணுவோம். காண்டாக்டர்ஸ் அப்படின்னு என்ட்ரு பண்ணிட்டு பப்ளிஷ் வந்து கொடுத்துருங்க. ஸோ நம்ம இன்னும் ஒன்று க்ரியேட் பண்ணல ஃபார்ம்லாம். ஓகேங்களா, ஸோ அது வரையும் பப்ளிஷில் வந்து இருக்கட்டும். நெக்ஸ்ட் இன்னொரு பேஜ், நியூ பேஜ் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்பெல்லிங் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் கூட நம்ம கூகுளில் பார்த்து போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு அப்படியே சொல்லி காமிக்கிறேன். ஓகேங்களா, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்ட்டு பப்ளிஷ் கொடுத்துடலாம். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஸோ இதேமாரியே பார்த்தீங்கன்னாக்கா பிரைவசி பாலிசி அதையும் ஆட் பண்ணிக்கங்க. பிரைவசி பாலிசி ஆட் பண்ணிட்டு பப்ளிஷ் அப்படிங்கிறத கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்க்ளைமர். ஸோ டிஸ்க்ளைமர் என்ட்ரு பண்ணிட்டு பப்ளிஷ் அப்படிங்கிறத கொடுத்துருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எபோட்டஸ். ஸோ இந்த பேஜ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்க தான் உங்களோட வெப்சைட் வந்து ஒரு குவாலிட்டியாகவும் தெரியும், ஈஸியாக வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் இத்தனை பேஜுமே ஆட் பண்ணி கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து பேஜை க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதாவது பேஜுக்கான டைட்டில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இந்த பேஜ் வந்து க்ரியேட் பண்ணல. ஓகேங்களா, ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்துருச்சா. இப்போ நம்ம வந்து 1 by 1 நம்ம வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பிரைவசி பாலிசி, டிஸ்க்ளைமர், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது 3 எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் காண்டாக்டர்ஸ், எபோட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்து போவீங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரைவசி பாலிசி ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம இந்த 3 இதையுமே வெரிஃபை கிரியேட் பண்ண போகிறோம். டிஸ்க்ளைமர், பிரைவசி பாலிசி, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃப்ரீ ஜென்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ பிரைவசி பாலிசி, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், டிஸ்க்ளைமர் ஜென்ரேட்டர் இது தான் வந்து பார்க்க போகிறோம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்து போங்க. பிரைவசி பாலிசி ஜென்ரேட்டர்னு கொடுத்துருக்கோம். இதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணினாக்கா உங்களோட வெப்சைட் நேம் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களோட வெப்சைட் நேம் வந்து என்ன நேம் பிளாக்கரில் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கிட்டு உங்களோட வெப்சைட் யூஆர்எல் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாக வச்சுருந்தாலும் சரி, இல்லை பெய்டு டொமைனாக இருந்தாலும் சரி, அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. ஸோ டியூ யூஸ் குக்கீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குக்கீஸ் வச்சுருந்தீங்கன்னா ஆட்ஸ் கொடுங்க, இல்லாட்டினா கொடுங்க. மேக்ஸிமம் நான் சொல்கிற மாதிரி கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குக்கீஸ் இருக்காது. டூ யூ ஷோ ஆட்ஸ் த்ரூ கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ். அண்ட் டூ யூ ஷோ அட்வர்டைசிங் தேர்ட் பார்ட்டி, நோ அப்படின்னு கொடுத்துருங்க. கண்ட்ரி வந்து உங்களோட கண்ட்ரி எதுவோ அதை வந்து கொடுத்துருங்க. இந்தியா, ஸ்ரீலங்கா, நீங்கள் எங்கே இருந்தாலும் அதை இது வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் இந்தியாவில் இருக்கனால இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இமெயில் அட்ரஸில் உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு ஜெனரேட் பிரைவசி பாலிசி அப்படிங்கிறது வந்து கொடுங்க. ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வரும். ஸோ பிரைவசி பாலிசி எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் இருந்தாலும் குவாலிட்டியாக உங்களுக்கு பண்ணி தரத்துக்கு இந்தமாரி ஒரு சில வெப்சைட் தான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லிங்க்கு ப்ளஸ் இது எல்லாமே வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, இதில் நீங்கள் இதெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், டவுன்லோட் யுவர் பிரைவசி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருக்கும். இந்த இது ஒரு HTML டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது காப்பி டு கிளிப் போர்டு அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காப்பி ஆகிடும். தென் உங்களோட பேஜஸ் செக்ஷனுக்கு போங்க. அதில் பிரைவசி பாலிசி தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது பிரைவசி பாலிசி தான் இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். பிரைவசி பாலிசி வந்து எகெயின் வந்து கிளிக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷனுக்கு வந்து போகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி பென்சில் ஐக்கான் போட்டு இருந்துச்சுனாக்கா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த HTML வியூக்கு வந்து மாற்றிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ மாற்றிட்டு இங்கே என்ன இருந்தாலுமே அதை வந்து டெலிட் பண்ணிட்டு நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ எகெயின் அந்த கம்போஸ் வியூக்கு போனீங்கன்னாக்கா உங்களோட ப்ரைவசி பாலிசி வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்களும் ஒரு தாட்டி படித்து பார்க்குறதுனாலும் படித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ படித்து பார்த்துட்டு அப்டேட் வந்து கொடுத்துருங்க. ஸோ அப்டேட் கொடுத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ தென் நீங்கள் வந்து பேக் போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். எகெயின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஜென்ரேட்டர்னு இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறதுக்கு போய்க்குங்க. ஸோ இதில் போய்ட்டு அதேமாரி தான் உங்களோட வெப்சைட் நேம், தென் உங்களோட வெப்சைட்டோட URL, ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களோட கண்ட்ரியை திருப்பி வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். தென் உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு ஜெனரேட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு இப்படி வந்துடும். ஸோ இதுலேயுமே அதே டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கரெக்டாக தான் எழுதியிருக்கோன்னு நினைக்கிறேன். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ காப்பி டு கிளிக் போட்டு கொடுத்துட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து எகெயின் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதேமாரி நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா HTML வியூக்கு வந்து மாற்றிக்கிறோம். மாற்றிக்கிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு கண்ட்ரோல் வீக் கொடுத்துருங்க. ஸோ கண்ட்ரோல் வீக் கொடுத்துட்டு எகெயின் கம்போஸ் வீக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கான அந்த இது வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணிட்டு எகெயின் நீங்கள் வந்து பேக் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் டிஸ்க்ளைமர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துரும். ஃப்ரீ ஜென்ரேட்டருக்கே போங்க. டிஸ்க்ளைமர் ஜென்ரேட்டரை கிளிக் பண்ணுங்கள். எகெயின் உங்களோட வெப்சைட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் உங்களோட வெப்சைட் URL வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் உங்களோட கண்ட்ரி அதேமாரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். தென் உங்களோட ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு க்ரியேட் டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறது வந்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதேமாரி இந்த HTML வியூவில் வந்து ஒன்று வந்து கிடச்சிடும். அதையும் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு டிஸ்க்ளைமர் செக்ஷனுக்கு போங்க. ஸோ எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்ததுக்கப்புறம் கம்போஸ் HTML வியூக்கு வந்து மாற்றிக்கங்க. மாற்றிக்கிட்டு எது இருந்தாலுமே டெலிட் பண்ணிட்டு கண்ட்ரோல் V அழுத்தி பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு கம்போஸ் வியூவில் டிஸ்க்ளைமர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதையும் அப்டேட் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கான 3 பேஜஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர் அண்ட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ரைவசி பாலிசி இது 3மே வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ About Us அண்ட் Contact Us எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். Contact Us க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அந்த செக்ஷனுக்கு வந்து போங்க. ஸோ கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்ட்டு அடிங்க. கூகுள் அடிங்க. கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட் வந்து வரும். ஸோ ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு கோ டு கூகுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்குல்ல அதை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள வருவீங்க. இதில் வந்து இந்த blank அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அன்டில்டு ஃபார்ம்னு இருக்குல்ல, ஸோ அதில் மேலே வச்சிங்கனாக்கா எடிட் பண்ணுற ஆப்ஷன் வரும். எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கான்டாக்ட் அஸ் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. உங்களுக்கு என்ன நேம் பிடிக்குதோ கான்டாக்ட்னு கூட கொடுத்துக்கலாம். அதை வந்து கொடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வேணும்னா கொடுத்துருங்க. கொடுத்தது அந்த அன்டைட்டில்ட் கொஸ்டின் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதை வந்து எரேஸ் பண்ணிட்டு நேம் அப்படின்ட்டு வந்து கொடுங்க. ஓகேங்களா? நேம் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஷார்ட் ஆன்சர்னு மாறிக்கும். இது ரெக்யூர்டு ஃபீல்டாக என்னென்னு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ரெக்யூர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெக்யூர்ட்னாக்கா அந்த இடத்துல ஒரு ஸ்டார் வந்துடும். கண்டிப்பாக இது என்ட்ரு பண்ணால் தான் சேவ் வந்து கொடுக்க முடியும், சென்ட் கொடுக்க முடியும். அதனால் ஓகேங்களா? தென் ப்ளஸ் இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்த ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இதில் வந்து அவங்கள்ட்ட வேறு என்ன டீட்டெயில் நீங்கள் கேட்கணும்னு விருப்பப்படுறீங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கு வந்து இந்த இமெயில் மூலிமா நம்ம வந்து மெசேஜ் பண்ண முடியும். அதனால் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஷார்ட் ஆன்சர்லேயே வச்சுக்கிறேன். இல்லை மாற்றணும் அப்படின்னாக்கா இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய சாய்ஸஸ் வந்து வரும். அதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதுவுமே ரெக்யூர்டு ஃபீல்டு அப்படின்னா தான் நம்ம அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? தென் அடுத்து என்னன்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். உங்களோட கொஸ்டின் வந்து என்ன அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிள் சாய்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பேராகிராஃப் அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷன் செலக்ட் பண்ணிக்குவோம். அப்படின்னா தான் அவங்க லாங்காக வந்து எழுத முடியும். ஜஸ்ட் அதை வந்து ஒரு ரெக்யூர்டாக வந்து கொடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஆப்ஷன் இருந்தாவே போதும் அவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இது 3 இருந்தாவே அவங்களோட நேம் தெரிஞ்சிடும், இமெயில் அட்ரஸ் தெரிஞ்சிடும், அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம இமெயில் மூலிமா அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இருந்தாவே வந்து போதும். இல்லை வேறு ஏதாச்சும் டீட்டெயில் நீங்கள் கலெக்ட் பண்ணாலுமே இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். தென் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்கு வந்து போங்க. இதில் அந்த 3 டாட் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கெட் இமெயில்
இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஃபார் நியூ ரெஸ்பான்ஸுங்கிறதுல ஒன்றுமே இருக்காது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கினாக்கா அந்த இடத்துல டிக் விழுந்துடும். ஸோ ஓகேங்களா, ஸோ டிக் விழுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எகைன் இந்த கொஸ்டின் ஆப்ஷன் வந்து போங்க. எனிதிங் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறதா இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னாக்கா சென்ட் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக அந்த HTML வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதுக்கு போங்க. இதில் போயிட்டு அதை லிங்க் அதை கிளிக் பண்ணிங்கனாவே எல்லாம் செலக்ட் ஆகிடும். ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிக்கங்க. இல்லை இந்த இடத்துல காப்பின்னு இருக்கிறத காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு உங்களோட கான்டாக்டர்ஸ் பேஜுக்கு போங்க. அதில் நீங்கள் எகைன் HTML வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு எது இருந்தாலும் அதை டெலீட் பண்ணிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு எகைன் நீங்கள் வந்து கம்போஸ் வீக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கான ஃபார்ம் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே இப்படி தான் இருக்கும். நீங்கள் அப்டேட் வந்து கொடுத்துங்க. ப்ரிவ்யூ இருக்குல்ல, ஸோ ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ வந்து பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ உங்களோட கான்டாக்டர்ஸ் பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவங்க நேமு, இமெயில் அட்ரஸ், டிஸ்கிரிப்ஷன் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தாங்கன்னா நம்ம மெயிலுக்கு வந்து இதில் என்ன மெயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். நீங்கள் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் about us பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ about us பேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதுலேயும் போய் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ண முடியாது. நீங்களே தான் ரைட் பண்ணி ஆகணும். about us அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா நீங்கள் எதை பற்றி போட போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, நீங்கள் இது தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லையும் எழுதலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் என்ன கண்டென்ட்டில் போட போகிறீங்க, எதை பற்றி போட போகிறீங்க அப்படிங்கிறத சுருக்கமாக ஒரு 100 வார்த்தையோ 50 வார்த்தையோ நீங்கள் சொன்னாலும் சரி தான். அதை தெளிவாக வந்து சொல்லிவிடுங்க. ஓகேங்களா, தமிழ் எழுதினாலும் சரி தான். இல்லை தமிழில் எழுதி இங்கிலீஷில் தான் நீங்கள் எழுதணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தமிழ் எழுதி கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மூலிமா நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா about us வந்து முடிஞ்சிருச்சு. இதை எந்த ஃப்ரீ டூல் வச்சுமே நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதனால் கரெக்டாக அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா about us வந்து க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா about usல வந்து நான் வந்து ரைட் பண்ணிட்டேன். ஹாய் எவ்ரிவன், மை வெப்சைட் Tamil&the is a website that takes people of the technology message will be written in a way that people on the other side can understand. It does not contain any false information or pornography அப்படின்ட்டு என்னால் முடிஞ்ச ஒரு இதை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். என்னோட வெப்சைட் வந்து Tamil&the இது டெக்னாலஜி விதமான நியூஸஸ் வந்து நான் போடுவேன். அண்ட் தென் எல்லா மக்களுமே இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் எந்த விதமான பொய்யான தகவலும் அண்ட் பார்னோகிராஃபியும் வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு about us வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸோ கேப் இருக்கிறது தான் நல்லாயிருக்கு. ஸோ அதையும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துங்க. அப்டேட் கொடுத்துட்டு நீங்கள் அதேமாரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிவ்யூ வந்து கொடுத்து பாருங்கள் உங்களோட பேஜை. ஓகேங்களா, ஸோ எப்படி about us பேஜ் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். ஸோ பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இதுவே போதுமான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாவே நம்மளுக்கு வந்து போதும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. about us, டிஸ்க்ளைமர், ப்ரைவசி பாலிசி, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், கான்டாக்ட் அஸ், மொத்தம் 5 பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. இந்த 5 பேஜஸையும் எப்படி அவங்களோட வெப்சைட்டுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வாட்சிங் Tamil&the சேனல். நான் உங்கள் மாதவராஜ்.